மூளைய பத்தின ஒரு சின்ன பிரீஃப் இது. சரி, விக்கிபீடியா சொல்றபடி பார்த்தோம்னா, மூளைங்கிறது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளோட நரம்பு மண்டலத்தோட மையமா இருக்கு. இது உடம்ப கண்ட்ரோல் பண்ற ஒரு செம்ம காம்ப்ளெக்ஸான உறுப்பு இல்லையா? முதல்ல மூளையோட பேசிக் அமைப்பு பத்தி பார்க்கலாம். இதுல கோடிக்கணக்கான நியூரான்ஸ், அதாவது தகவல் அனுப்புற செல்கள், அப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ற கிளியல் செல்கள் இருக்கு. நியூரான்ஸ் ஒன்னோடு ஒன்னு சிக்னல்ஸ் மூலமா பேசுது. அப்புறம் கிரே மேட்டர்னு சொல்றது யோசிக்கிறதுக்கும், ஒயிட் மேட்டர்னு சொல்றது தகவலை கடத்துறதுக்கும் உதவுது. ரெண்டாவதா, மூளை எப்படி பரிணாமம் அடைஞ்சதுன்னு பாப்போம். ரொம்ப சிம்பிள் நரம்பு அமைப்புகள்ல இருந்து படிப்படியா ரொம்ப சிக்கலான அமைப்பா மாறியிருக்கு. குறிப்பா முதுகெலும்புள்ள விலங்குகள்ல உடம்பு சைஸ்க்கு ஏத்த மாதிரி மூளை சைஸ் மாறும். ஆனா பிரைமேட்ஸ்ல, அதாவது நம்ம மாதிரி குரங்குகள்ல உடம்பு சைஸை விட மூளை விகிதாச்சாரப்படி பெருசா இருக்கு. அதனாலதான் நமக்கு நிறைய யோசிக்க முடியுது போல. மூணாவதா, மூளை எப்படி வேலை செய்யுது? இதுக்கு நிறைய எனர்ஜி தேவை, முக்கியமா குளுக்கோஸ். இது பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்னால பாதுகாக்கப்படுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா நம்ம பாக்குறது, கேக்குறது, நகர்றது, கத்துக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன் நம்ம உடம்ப சமநிலையில வச்சுக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்யுது. ஆக மொத்தத்துல மூளைங்கிறது தகவலை ப்ராசஸ் பண்ணி நம்ம நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ற ஒரு அசாதாரணமான பவர்ஃபுல்லான உறுப்பு.